Hi everyone, welcome to Asan Academy. Guys, at last group 2 2A preliminary நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பரை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் வந்து உங்களோட ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் எவ்வளவு டஃபா இருந்தது, இல்ல எவ்வளவு ஈஸியா இருந்தது, இல்ல மாடரேட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோரும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்துட்டு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்னு போட்டிருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் கிவ் யுவர் இன்புட். உங்களோட ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. அதை வச்சு நான் இன்னும் 2 to 3 டேஸ்ல வந்துட்டு என்ன டாப் ஸ்கோரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து என்னோட ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர், இந்த ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பரோட என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த பர்சனல் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நான் இதை பார்க்கும்போது இனிஷியலா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா நீங்க சால்வ் பண்ணிட்டு வரும்போது இல்ல நீங்க போய் இப்ப ஆன்சர் கீஸ் எல்லாம் செக் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர். அது இல்லாம முக்கியமா வந்து ஆஸ் யூஷுவல் இட் வாஸ் அ வெரி டைம் கன்சியூமிங் பேப்பர். குரூப் 4ல நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் அளவுக்கு டைம் கன்சியூமிங்கா அப்படி இருக்காது, அது கூட கொஞ்சம் லெசர், ஆனா கண்டிப்பா டைம் கன்சியூமிங் அண்ட் ஸ்டாண்டர்டான பேப்பர். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஒரு டாப்பரா இருந்தாங்கன்னா ஒரு 85 வாங்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் ரொம்ப நல்லா படிச்சவங்க எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேபி 88 89 அதை தாண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஜெனரல் இங்கிலீஷ்ல. பட் ஓவரால் என்னோட வியூ வந்து முக்கியம் இல்லை இல்லையா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இதுல போடுங்க. தென் வி வில் ஆட்டோமேட்டிக்லி நோ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ் என்ன தெரியும். ஓகே, ஜெனரல் இங்கிலீஷ்ல வந்து இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய ஜஸ்ட் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு கிராமர் ஏரியால உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் இங்க கிளாரிஃபை பண்ண போறேன். ஓவராலா வந்துட்டு கடகடன்னு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பிசினஸ்? ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபிங் அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர் ப்ரூஃபிங்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து அது எப்பவுமே வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இந்த வேர்டு வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபிங் ஒரு பிசினஸ். ஸோ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் பிசினஸ் அது வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது இன்க்ரீஸ் ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்ஸா, ரெடியூஸ் இனோவேஷனா, இல்ல என்ஹான்ஸ் ரெசிலியேஷன் டு மார்க்கெட் சேஞ்சஸ். ஸோ எனி மார்க்கெட் சேஞ்சஸ் வந்தாலும் இந்த பிசினஸ் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி வந்து இவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இதை வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let's see, dash is a prolonged talking by a senator or senators for the purpose of delay in the hope of. இதோட ஆன்சர் வந்து filibuster. இந்த filibusterோட இது வந்து ரொம்ப காமனா இல்லைன்னா கூட இதோட ஆன்சர் இதுதான். அது இல்லாம சில இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா காக்கஸ்னா மீட்டிங் ஆஃப் பார்ட்டி மெம்பர்ஸ். அண்ட் ராட்டிபிகேஷன்ல உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே வந்து ராட்டிபிகேஷன் ஆஃப் ஓட்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இங்க வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், the term matronymic. ஸோ நம்ம பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து ஃபாதர் ரிலேட்டடா இருக்கணும். அப்போ மேட்ரி அப்படின்னு சொன்னால இது வந்து மதர் ரிலேட்டடா இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி a name from the name of a mother தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நான் கடகடன் சொல்றேன், ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. Which of the following phrases can be quoted as an example for sound images from the poem Sea Fever? So இங்க question பாருங்க, sound images. So அப்பனா நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரணும், அது வந்து இமேஜரி அப்படின்ற ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல போகணும். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க, வீல்ஸ் கிக், சீகல்ஸ் கிரை, கிளவுட்ஸ் ஃபிளைங், ரன்னிங் டைடு. இதோட ஆன்சர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2, 4 and 6. வை 2, 4 and 6 பாத்தீங்கன்னா சீகல்ஸ் வந்து கத்துறது, அந்த பேர்ட்ஸ் வந்து கத்துறது வந்து இட்ஸ் அ இமேஜரி. ஓகே, அதே மாதிரி ரன்னிங் டைடு அலை வந்து வர்றது வந்து நம்மளுக்கு இமேஜரி, ரைட்? இமேஜ் நம்ம இமேஜினும் பண்ணலாம், அதே நேரத்துல சவுண்டும் வரும். வின்ஸோட சாங்னு சொல்றாங்க, அந்த வந்து காத்து வந்து அடிக்கும் பாத்தீங்களா, அந்த சத்தத்தை வந்து இது சொல்றாங்க. ஸோ 2, 4 and 6 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th சாம்பிங் இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்ல இருந்து வந்த இது ரொம்ப ஈஸி தான். ஸோ சாம்பிங்னா மஞ்சிங், பர்பெக்ட்லிசிங்னா கன்ஃபியூசிங், த்ராங்கிங்னா கிரௌடிங், ஹார்கனிங்னா லிசனிங். ஸோ இதோட ஆன்சர் வந்து 5th வந்து ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th மோன்னா வந்து ரொம்ப வருத்தப்படுறது, அதால வந்து ஆங்குவிஷ். வீல்னா கன்சீல், கிரவுன்னா ரொம்ப உச்சத்துக்கு போறது, தட் இஸ் பினக்கல். அண்ட் குவெஸ்ட்னா சர்ச். ஸோ that is already that you already know the answer. இதோட கீ வந்து நான் எக்ஸாக்ட் கீ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். B is the answer. Choose the right answer among these. Which are the following statements are true according to Nadia Bush? So இங்க வந்து பாத்தீங்கன்னா the house seems to be alive at day. ஆக்சுவலா அந்த நாடியா புஷ் போயம்ல வந்துட்டு at night தான். ஸோ அதால இது தப்பு. The poet was often tempted to go inside the house. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போயட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு இன்குசிட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ அதால she wanted to go. Besides the house there was a tree. கண்டிப்பா அதுவும் கரெக்ட் தான். The tree is growing faster. இல்ல,
the tree was standing still, it was not growing, it was just standing like that அப்படின்றது அதான் இந்த emptiness பத்தி பேசணும். So 2 and 3 is the correct answer. இங்கதான் இதுதான் correct answer. Okay, next வந்து பாத்தீங்கன்னா fill in the blanks. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நீங்க ஃபர்ஸ்ட் இதுல சாய்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சலாம். சில்ட்ரன் லைக் டு நம்ம கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மஞ்ச் இங்க பாத்தீங்கன்னா மஞ்ச் தான் இது. ஸோ டி, சில்ட்ரன் லைக் டு மஞ்ச் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ், பட் ஆத்தர் இந்த திஸ் திங் வந்து என்னது ஈட்டிங் ஆரஞ்சஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்க ஈஸியா நீங்க வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which of the following statements are true about Jawaharlal Nehru? He wrote the book Glimpses of Indian History. He was the first Prime Minister of India. He is considered to be the architect of modern India. So இங்க பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கடகடன் போடும்போது என்னடா இது எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஹிஸ்டரியில வேர்ல்ட் ஹிஸ்டரி தான் அவர் வந்து எழுதினாரு. ஸோ அதால இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 and 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் நோ திஸ் டைரக்டா நீங்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப பெருசா ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் இஸ் பி. ஸோ வைல் ஐம் டிஸ்கசிங் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் சில இதெல்லாம் நம்ம புக்ல இருந்து டைரக்டா வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு போகும்போது நான் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்ல போறேன். சர்ப்ரைசிங் தட் யூனோ நம்ம மாடல் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் வந்தது, நம்ம ஒர்க் ஷீட்ஸ்ல கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்தது. ஸோ ஓவராலா நீங்க வந்து ஈஸியா நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ குட் ஹவ் ஸ்கோர்ட் 85 கண்டிப்பா. ஏன்னா 85 தாண்டி போறதுன்றது வந்து கொஞ்சம் இதுதான் ஸ்டாண்டர்டான பேப்பர் தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் are true about the play The Tempest? So Tempest was written in 1500. It is considered to be the last plays of William Shakespeare. இதெல்லாம் நமக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. It is not 1500. It is later than that. It is considered to be one of the last plays. Correct. It is believed to be the இதுவும் கரெக்ட் தான். ஸோ அதால வந்து ஆன்சர் வந்து 2 and 3. ஓகேவா? 2 and 3 is a correct answer. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th question. இது வந்து பாத்துருவோம். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்துருவோம். Translate the following sentence into English. நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். சரியா? நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். இப்போ நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, யூசுவலா இந்த மாதிரி டென்ஸ் இருக்கும் போது ஐடியலா இங்க வந்து என்ன இருக்குது பாருங்க, இந்த வேலையை முடித்திருப்பேன் இந்நேரத்திற்குள். அப்பனா திஸ் டைம் இருக்கணும், டுமாரோவும் இருக்கணும். ஓகேவா? இந்த வேலையை பை திஸ் டைம், நாளை அதுவும் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இதோட மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து ஐ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. ஆனா கிராமட்டிக்கலி வந்து எப்பவுமே நீங்க அந்த பை திஸ் டைம் டுமாரோ ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும்போது வில்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் வரணும். ஓகே, சோ ஐடியலி இங்க என்ன இருக்கணும், ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. சோ இது வந்து டவுட்டான கொஸ்டின் தான். சோ ஐடியலி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா வில் ஹேவ் தான் வரணும். ஆக்சுவலா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கும்போது வில் ஹேவ் தான் வரணும். ஆனா இங்க இது வரல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது போட்டிருக்காங்க, ஐ வுட் ஹேவ் வரக்கூடாது. ஆனா நம்ம லாஜிக்கலா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பாடும்போது இதுதான் கரெக்ட், கிராமட்டிக்கலி இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாப்போமா? 13th கொஸ்டின் வந்து they were being followed when they left the building. சோ இங்க வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஏன்னா இங்க பாருங்க, they were being followed when they left the building. So அவங்க போகும்போது யாரோ அவங்கள வந்து பின்தொடர்ந்து வந்தாங்க. So that is a passive voice. அப்போ இங்க passive voiceல என்ன தேவை, அவர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேறும் போது அவர்கள் பின் தொடரப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்க வந்து பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல போயிடும். ஆனா ஃபாலோவிங் பாத்தீங்க பீயிங் ஃபாலோடுன்றதால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நிறைய சில பேர் வந்து ராங் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது செக் பண்ணிக்கோங்க. 14th வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்க படிச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். இதோட ஆன்சர் பிசிடி. ஸோ காம்ப்ரிஹென்ஷன்லாம் நான் உட்காந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிசிடி தான் ஆன்சர். அதே மாதிரி 15th கொஸ்டினுக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா So 15th question பாத்தீங்கன்னா ever increasing level of non performing assets. So நீங்க படிச்சீங்கன்னா பேங்க் வந்து எப்பவுமே வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசுவாங்க. சோ அது வந்து இது கரெக்டா இருக்கும். 16th வந்து பாத்தீங்கன்னா இது நான் நிறைய தடவை என்னோட கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்.
illustrates a point. Illicit, அதான் வந்து நான் என்ன சொல்லுவேன், illicit a point, rather make a statement. அதான். So anything that elicits a point or not asking a question but elicit a point is rhetorical question. So இதுதான் கரெக்டான ஆன்சர் 16th. So next போயிடலாம். 17th வந்து என்ன ஆன்சர் பார்த்துடலாமா? 17th வந்து company facing declining market. இதுக்கு ஆன்சர் வந்து C டைரக்டா. So only B is the answer. C தான் இதுக்கு ஆன்சர். So எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேசேஜ்லாம் நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இது விருப்பம் இல்லை. வேணும்னா நீங்க வந்து எனக்கு டவுட்ஸ் எதுனா இருந்தா எனக்கு வந்து ஆசான் அகாடமி வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆசான் அகாடமி நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை ஃபார் யூ. இந்த பேசேஜ் த தமிழ்நாடு கிளைமேட் இதுக்கு ஆன்சர் வந்து அகெயின் சி. இதுக்கும் சி தான். ஓகே, ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா இன்க்ரீசஸ் கார்பன் அப்சார்ப்ஷன், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ்னா ஷோர் லைன்ஸ் வந்து இது பண்றது, ப்ரொமோஷன் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ரெடியூசஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் அடாப்டேஷன் வந்து லோக்கல் ரெசிலியன்ஸ் வந்து இது பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? 19th கொஸ்டின், கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்டாக்ஸ் போத் இது. இதோட ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. பி அண்ட் டி. ஏன்னா இந்த albeit although அப்படின்னு சொல்ற மாதிரி although they act differently, although they behave differently, cryptocurrency and stock market they are susceptible to market fluctuation. ஒரு மார்க்கெட் fluctuate ஆகுதுன்னா கிரிப்டோ கரன்சியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணும். although behavely differently அப்படின்னு சொல்றதால பி அண்ட் டி வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தலாமா? 20th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் இஸ் ஹீட்டட் தென் இட் பாயில்ஸ். இது ரொம்ப ஈஸி. இதோட ஆன்சர் வந்து டி. பி அண்ட் சி இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஜஸ்ட் டெல்லிங் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னது, வாட்டரை ஹீட் பண்றோம், அப்புறம் பாயில் ஆகும், அப்புறம் ஸ்டீம் வரும், அப்புறம் கண்டென்ஸ் பண்றோம், கண்டென்ஸ் பண்ணா திருப்பியும் வாட்டர் வரும். ஸோ அதுல வந்து பி அண்ட் சி தான் கரெக்ட். வாட்டர் இஸ் ஹீட்டட் பிஃபோர் இட் பாயில்ஸ். அதே மாதிரி சி வந்து ஸ்டீம் கூல்ஸ் அண்ட் கண்டென்சஸ் ஆஃப்டர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். 21st கொஸ்டின் பார்த்துடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, சி அண்ட் டி. சரிங்களா? பி, சி அண்ட் டி. ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசுறாங்க. இதால தான் சொன்னேன் ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்தது இந்த பேப்பர். ஏன்னா நீங்க படிச்சு இதுக்கு கீ, இப்ப நான் இதுக்கு கீ போடும் போதே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா இதுல போட்டு பண்ணுவாங்க. நான் உட்காந்து எல்லாத்தையும் ஒரு லைன் விடாம படிச்சு அதை கீ போடும்போது எனக்கே டைம் அவ்வளவு டைம் ஆகுதுன்னா ஒரு எக்ஸாமினேஷன்ல உட்காந்து எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு பாருங்க. அவ்வளோ வந்து நிறைய அந்த பேசேஜ் கொடுத்துட்டு இது குரூப் 4 மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனா கூட அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மியா இருந்தா கூட பட் இட் வாஸ் டெஃபினெட்லி ஒன் திங். இந்த பேசேஜஸ் கொடுக்கும்போது நம்மளால வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல முடியும்னா ஜிஎஸ்ல ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஆப்வியஸா மார்க் கம்மியா தான் வரும். ஸோ எப்படி இருந்ததுன்னு தெரியல தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு. பட் ஜெனரல் இங்கிலீஷ்ல கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் டஃப்பான இடம் தான் இருக்குது ஆக்சுவலா. Which of the following statements are not characteristic of a formal letter? So formal letterல வந்துட்டு யூஸ் ஆஃப் ஸ்லாங் ஆர் அன்ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து இதுதான் ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து 23rd பார்த்தலாம். அரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்சஸ் இன் லாஜிக்கல் ஃபார்ம் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆர்டருக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டைரக்டா நீங்க அதை பார்த்துக்கோங்க. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிபிசிஏ சி தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பாருங்க, இது எல்லாம் பாருங்க எவ்வளவு டைம் கன்சியூமிங் பாருங்க. ஒன்னு படிச்சுட்டு அதுக்கு ஆப்ஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி திருப்பி இங்கே பாருங்க சென்டென்ஸ் ஆர்டரிங் S1 to S6 கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும். 6 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டு அது கரெக்டா இது பண்ணணும். 6 ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஒரு ஃபுல் கொஸ்டினை நான் படிக்கணும்னா எனக்கு 1 நிமிஷம் வேணும் கன்ஃபார்மா. அப்போ எப்படி நான் அந்த பேப்பரை வந்து நான் 100 கொஸ்டினை முடிப்பேன்? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, S1 QSR PS6 சரியா? நெக்ஸ்ட் 25th வந்து அகைன் பாருங்க திருப்பியும் there were different streams of freedom movements in colonial India carried out by the moderates, liberals, radicals, socialists and so on. So இதுக்கு ஆன்சர் வந்து the nationalism is in India is heterogeneous. இதுதான் டி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ சில பேர் வந்து இப்போ இந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கா இது இல்லைன்னா the problem with இங்கிலீஷ் பேப்பரை வந்து அந்த டைம்குள்ள முடிக்காததால நிறைய பேர் ஜிஎஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகே, மேக்ஸை முடிச்சுட்டு பண்ணணும். பட் ஓவராலா பேப்பர் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துலாம். 26 சூஸ் த கரெக்ட் கோட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து இதை பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி. இது எல்லாமே வந்து the manager was known for his positive approach to decision making which often led to என்னது எக்ஸலண்ட் ரிசல்ட். எக்ஸ்குவிசிட் இன் டேஸ்ட். யூசுவலா என்ன சொல்லுவாங்க, எக்ஸலண்ட் இன் டேஸ்ட் சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்குவிசிட் இன் டேஸ்ட். எக்ஸ்குவிசிட்னா
ரொம்ப தனித்துவம் உள்ள ஒரு விஷயம், ரொம்ப பயங்கரமான ஒரு தனித்துவம் உள்ள விஷயம். அதே மாதிரி இன்ஸ்பைரிங் வந்து சீஃப் கெஸ்டோடது இன்ஸ்பைரிங், அண்ட் ஒரு விஷயம் வந்து எவிடன்ஸ் இருந்ததுன்னா அது கன்க்ளூசிவ். ஸோ தட் இஸ் த ஆன்சர். 27 வந்து இதை டிக் பண்ணி காமிக்கணும் அவசியம் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. 27th only B is the answer. ஏன்னா என்ன சொல்றாங்க, the word legal contextல யூஸ் பண்றோம். அப்போ it is your right to remain silent, which எல்லாமே வந்து லீகலா இது இல்ல, லீகல் வேர்ட்ஸா இது யூஸ் பண்ணல. which இது ரொம்ப ஈஸி. which pair is an example of homophones. ஸோ உங்களுக்கு அங்க டைம் வேஸ்ட் பண்ணதுல இங்க நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் என்னது ரொம்ப ஈஸி, பேர் அண்ட் பேர். ஸோ நீங்க மேபி இதுல தப்பு பண்ணிருப்பீங்க. ஹோமோஃபோன்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது ரொம்ப ஈஸி, பேர் அண்ட் பேர். 29th கொஸ்டின் பாத்துருவோமா? 29th கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா யூட் பெட்டர், இதுவும் ஓரளவுக்கு ஓகே. யூட் பெட்டர் ரிங்கர் அப். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, ரிங்கர் அப். ஐ இன்வைட்டட் டு ட்ராப் இன் வித்வுட் ட்ரைங் இட் அவுட் ஆன் த ரோடு. சரியா? ஸோ இதான் இது ஈஸியான ஆன்சர் தான் இது. 30th வந்து பாத்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த வேர்டு பர்ஜியாஸ், இது வந்து ஸ்பெல்லிங். ஓகே, கிளாஸ் ஆஃப் பீப்புள். இது வந்து நம்ம புக்லயே இருக்கு, நம்ம ஆசானோட புக்ல இருக்கு. ஆசான் புக்ல நீங்க இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா மீனிங் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க ஸ்பெல்லிங்கை படிச்சிருந்தா இதை கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து தப்பா பண்ணிருப்பீங்க. நம்ம ஆசான் அகாடமி புக்ல இது கிளியரா கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ 31 இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாசிக். நம்மளோட மாடல் எக்ஸாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி, ஆக்சுவலா இட் இஸ் அ கிரேட் திங். ஏன்னா பிகாஸ் இந்த வி எக்ஸ்பெக்டட் லாட் ஆஃப் அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ எக்கச்சமா கொடுத்திருந்தேன். அது இல்லாம ஒர்க் ஷீட்ஸும் கொடுத்திருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆபர்ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. ஓகே, வி ஹேட் கிவன் ஆபர்ஜீன். our team has prepared this question. அதுல வந்து பாத்தீங்கன்னா aubergine is an eggplant. சோ இது தெரிஞ்சதா மட்டுமே இந்த இதை வந்து போட்டிருக்க முடியும். நம்ம மாடல் ஆசான் அகாடமியோட மாடல் பேப்பர்ல இது வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து 6th standard to 12th standard இருந்து ஒவ்வொரு தரையும் அமெரிக்கன் இடியம்ஸ் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4ல கேட்ட பிறகு இந்த டைம் என்ன பண்ணிட்டோம்னா எக்கச்சக்கமா அமெரிக்கன், இது எல்லா அமெரிக்கன் பிரிட்டிஷ் வொகாபுலரியும் எடுத்துட்டு, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நிறைய ஒண்ணுமே கேட்க முடியாத இதெல்லாம் எடுத்துட்டு, ரொம்ப ரொம்ப ஆம்பிகுவஸா இருக்கிற அமெரிக்கன் பிரிட்டிஷ் வொகாபுலரி எல்லாம் எடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் திங் ஃபார் அஸ். ஸோ இது வந்து இதோட ஆன்சர் வந்து 1 and 3 தான். நீங்க டைரக்டா இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பாத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே நீங்க அதை ஆக்சுவலா மார்க் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், க்ளோஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் 2 வேர்ட்ஸ் பீங் கம்பைன்டு. ஸோ இதுல வந்து ஓப்பன்னா என்னது, ஸ்பிளிட்டா இருக்கும். க்ளோஸ்டுனா வந்துட்டு ஒன்னா இருக்கும். ஸோ இது ஓப்பன் காம்பவுண்ட் வந்து ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ் கிரீம் தனித்தனியா இருக்கு இல்லையா? ஸோ அது க்ளோஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து ஸ்னோமேன் ஒரே வேர்டா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தப்பா இருக்கு. கோஆர்டினேட்டிவ் இது வந்து வாக்கி டாக்கி, ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஹைஃபன் போட்டு கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஹைஃபன்ஸ் போடுற மாதிரி. அட்ஜெக்டிவ் காம்பவுண்ட் வந்து ப்ளூ இஸ் an adjective and eyed, blue eyed itself is an adjective. It's a compound word. blue eyed lady, blue eyed girl or boy அப்படின்னு சொல்லும்போது இது வந்து adjective compound words. ஸோ இதோட ஆன்சர் வந்து 32க்கு வந்து என்ன ஆன்சர், 1 and 2 is the answer. What is the figure of speech? Life is compared to pathless wood with the word like na simil, like as or so. அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். 34th கொஸ்டின் பாத்தீங்கன்னா the manager will give you a ticket. இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து B and D is the answer. ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பி வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வில் பி கிவன். ஏன்னா இது வந்து நம்ம வில் பி கிவன் வரணும். ஸோ இதுவும் ரெண்டுமே வருது. பட் ரெண்டுமே என்னதுன்னா மேனேஜர் வந்து இஷ்யூ பண்றாரு அண்ட் ஐ வில் கெட் அ டிக்கெட். சரியா? ஸோ வில் பி கிவன் த டிக்கெட் டு யூ. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு த மேனேஜர் பை யூ. ஸோ இதோட ஆன்சர் வந்து correct passive forms வந்து a ticket will be given to you by the manager. The manager will be given, sorry, this is not the right one. B and D. இதுவும் correct. You will be given a ticket by the manager. So ரெண்டுமே வந்து the action is carried on by the manager in the passive form. So இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தலாமா? This pen is blue, please help me, how are you? இதோட ஆன்சர் வந்து C. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். நீங்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தலாம் 36th கொஸ்டின். இஸ் ஷி நாட் சேஞ்சிங் ஹர் ட்ரெஸ்?
இதோட இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து she is not changing her dress. அவ்வளவுதான். சோ ஏன்னா நம்ம வந்து இதே ஃபார்ம்ல இருக்கணும். இங்க will was வந்து past tense, will வந்து future tense, will again future tense. இங்க she is not changing her dress, is she not changing her dress? சோ இத வந்து ஆன்சர் வந்து D is the answer. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, he is too shrewd to be cheated. ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும். ஆல்மோஸ்ட் அதே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டும் மீனிங் மாறக்கூடாது. ஸோ ஹி இஸ் சோ ஷ்ரூட் தட் ஹி cannot be cheated. பி இஸ் தி ஆன்சர். ஸோ பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 38 வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் குவிக்கா போறேன்னா, நான் உட்காந்து இதை டிக் பண்ணிட்டு அதுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். ஐ திங்க் கிராமர் வைஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ப்ரிலிம் ஸ்டேஜ்ல இருந்து மெயின்ஸ் படிச்சிருக்கீங்க, டே அண்ட் நைட் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவைப்படாது. ஓகே, ஹேட் ஷி நோன் இட் ஏர்லியர். இப்போ இங்க பாருங்க, had she known it earlier அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒருத்தங்கிட்ட சொல்றேன், had Tom known it earlier he wouldn't have fallen down. சரியா? அப்போ இங்க பாருங்க, இத வந்து எப்படி நம்ம வந்து இத வந்து கன்வெர்ட் பண்ணலாம், எக்ஸ்கிளமேட்டரி கன்வெர்ட் தி எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இன்டு an assertive sentence. அப்போ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், இது என்ன இருக்கு பாருங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, had Tom known அப்படின்னா என்னோட விஷ் அது. சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்னது, ஐ விஷ் he had known it earlier so that she could have done something about it. இதோட ஆன்சர் வந்து பி தான். ஓகே, சில இடத்துல வந்து தப்பா சொல்றாங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஐ திங்க் ஸோ. ஹோப்ஃபுல்லி என்ன நம்ம கீஸ் சேஞ்சஸ் வரும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது நம்மளுக்கும் தெரியாது இல்லையா. விச் ஒன் ஹேஸ் அ ஃபாலோயிங் ஹேஸ் அ கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். இதோட ஆன்சர் வந்து ஏ, she is bold enough to take decisions. ஓகே, மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஜெரண்ட் ஃபார்ம்ல இருக்கும், இது ஃபார்ம்ல இருக்கும். ஐ ஹர்ட் ஆஃப் ஹிஸ் ஹேவிங் கெயின்ட் அ பிரைஸ். இந்த ஹேவிங் யூஸ் பண்ணி அந்த வேர்டு வந்து இட் ஹஸ் கம் மோர் தென் ட்வைஸ். ஈவன் இன் அவர் சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வி ஹேவ் யூஸ்ட் இட். நம்ம குரூப் 4லயும் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐடியலி பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பவுண்ட் ஜெரண்ட் பிகாஸ் வி ஆர் யூசிங் த வேர்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் பிளஸ் தி திஸ் திங். ஸோ வி கேன் டேக் இட் அஸ் அ காம்பவுண்ட் ஜெரண்ட். ஸோ தேர் மைட் பி இதுல வந்து கன்ஃபியூஷன் வந்து என்ன காம்பவுண்ட் ஜெரண்ட்னா ரெண்டு வேர்டு இருக்கு, அதால சொல்றேன். இல்லைன்னா ஒரு வேர்டா இருந்தா நம்ம ஜெரண்ட் நம்ம எடுத்துக்கலாம், அது காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். ஐடென்டிஃபை த பார்ட்டிசிபிள் இந்த கிவன் சென்டென்ஸ். நான் எதுவும் மார்க் பண்ண போறல, அப்படியே நான் ஆன்சர் சொல்றேன். 41st கொஸ்டின் வந்து ஐ பார்ட்டிசிபிள், யா த பார்க்கிங் டாக். ஸோ அதெல்லாம் வந்து the barking is a participle. Choose a correct question tag. Let's all go to the beach this evening. அப்பா லாஸ்ட் டைம் வந்து வேற மாதிரி கொடுத்திருந்தாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் கீ தப்பா இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து shall we, இதுதான் கரெக்ட் ஆன்சர். 42 வந்து shall we. 43க்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டிஸ்கிரீசஸ் ப்ராடக்ட் சேல்ஸ். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 43 வந்து ஏதான் ஆன்சர். ஏன்னா கான்சிக்வெண்டா ஒரு விஷயம் நடக்குது, காஸ் அண்ட் எஃபெக்ட். இது நடந்ததால விச் காஸ்ட்னு சொல்லணும். சோ காஸ்ட் அப்படின்லாம் யூஸ்வலா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்க அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் வந்து இது வந்து நம்ம பாசிவ் ஃபார்முக்கு போறோம். ஸோ எப்படி இந்த ஃபார்ம்ல இருக்குதோ அதே ஃபார்ம்ல போட்டா இது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் பொசசிவ் ஃபார்ம், அப்போ மிஸ்டர் எக்ஸஸ் நியூ பேக், அவங்களோட நியூ பேக், அதாவது பி தான் இது கரெக்ட் ஆன்சர். 45 அடாக் கமிட்டி. அடாக் கமிட்டினா என்னது, ஒரு கமிட்டி வந்து திடீர்னு வந்து நடத்துறாங்க, அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் கலைச்சிருவாங்க. பி, பி இஸ் தி ஆன்சர். அஜெண்டானா என்னது, ஒரு மீட்டிங் வரீங்க, அதோட மீட்டிங்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதெல்லாம் லிஸ்ட் பண்றது வந்து அஜெண்டா. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் நீட் டு பி டிஸ்கஸ்ட். 47 தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இது பாருங்க, இது வந்து இங்கிலீஷ் இதா இல்ல, இது எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க, ஐ திங்க் சோ. ஸோ வி நீட் டு லுக் அட் திஸ் ஆன்சர் வந்து டைரக்டா 2005. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வுட் ஹவ் எக்ஸாக்ட்லி ஹிட் தட் ரைட். ஓகே, த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரெப்பகஷன். ஸோ ரெப்பகஷன்னா என்னதுன்னா ஒரு அன்பிளசன்ட் எஃபெக்ட். ஸோ நம்ம சொல்லுவோம் த ரெப்பகஷன் ஆஃப் யூ டூயிங் திஸ் அப்படின்னு. த ரெப்பகஷன் ஆஃப் யூ not following daily studying of at least 8 hours is an uneventful event of you not clearing TNPSC exam. அதான் repercussion அப்படின்னு அர்த்தம். which of the following is not included in a memo? இது நம்ம புக்ல டைரக்ட், சரியா, greeting salutationல வந்து நம்ம மெமோல கொடுக்கவே மாட்டோம், அதுதான் இது. ஓகேவா, டைரக்டா நம்ம புக்ல, சரியா. which of the following is a suitable salutation for a formal letter? dear sir or madam நம்ம புக்ல இருக்கு. acronym for the word DGDT. so இதோட ஆன்சர் வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்.
ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் ஒர்க் ஷீட்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை த போய்டிக் ஒர்க் ஆஃப் ராபர்ட். இது வந்து நான் எவ்வளவு தர ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பத்தி நான் லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் போயம் எடுக்கும் போதும் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பத்தி எல்லாமே படிங்க. என்னது ரோட் நாட் டேக்கன், மெண்டிங் வால், கோயிங் டு த மூன், இது எல்லாமே ராபர்ட் ஃப்ராஸ்ட். கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல இருந்து நீங்க இது பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் கேட்பாங்க பார்த்தா சூப்பரா இந்த தடவை கேட்டு வச்சுட்டாங்க. ஜங்கிள் புக் இஸ் யாரு? ருடியார்ட் கிப்ளிங். அண்ட் ட்ரெஷர் ஐலண்ட் இஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆர்எல் ஸ்டீவன்சன். ஸோ அதால ரோட் நாட் டேக்கன் அண்ட் மெண்டிங் வால் இஸ் கரெக்ட் ஆன்சர். இது வந்து 1 and 3 சி. ஸோ கட்டிங் அ ட்ரீ இஸ் இதோட ஆன்சர் வந்து 2 and 4. சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் நாட் கட் அ ட்ரீ. ஸோ அதால தப்பு. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ லைஸ் ஆன் இஸ் பிக் பிரான்ச்சஸ், இல்ல, இட் லைஸ் இன் த ரூட்ஸ். ஸோ 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல் that smiles long, bigger than a mountain, so powerful and strong. So இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய இது என்னன்னா, we have to see what they are looking at, because இது வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. யூசுவலா ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கான்சனன்ஸ் அப்படின்லாம் எடுத்துட்டு போயிடலாம். கான்சனன்ஸ்னா என்னது? ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் within the same sentence. ஆனா அது வந்து நடுவு இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்ல. ஐடியலி இட் should be imagery. That is the most thing. ஏன்னா faster than a cheetah, tail வந்து miles long இருக்கு, bigger than a mountain, so powerful and strong. So நம்ம இமேஜ் பண்றோமோ அப்படின்னு. ஏன்னா அனஃபோரா சிமில் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்மளுக்கு கான்சனன்ஸ் மட்டும் தான் இருக்கு. கான்சனன்ஸ்க்கு இங்க எதுவுமே பெருசா எனக்கு தெரியல. அசனன்ஸ் சொன்னா கூட டெய்ல், மைல், ஸோ அப்படின்னு சொல்லலாம், ஐ ஃபார்ம்ஸ் சொல்லலாம். பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இமேஜரி வில் பி மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட். இது நவிகா சாகர் பரிக்ரமா, இது வந்து நம்ம புக்கோட இதுதான். 2 and 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். Who inspired author Conan Doyle to create this thing? இது ரொம்ப ஈஸி, டி ஒன்லி, இதான் ஆன்சர். ஜோசப் பெல். இதெல்லாம் நம்ம டைரக்டா புக்ல இருந்து எடுக்கிற கொஸ்டின். ஆல்ஃபிரட் நோபல் வாஸ் கன்சிடர்ட் as. ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 4 ஒன்லி. ஓகே, இதுதான் தப்பு. ஏன்னா he felt guilty for destructive அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஒரு திங்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்காக he felt very bad. ஆனா வந்து மணி ஏர்ன் பண்றதுக்காகலாம் அவர் he didn't feel anything. ஓகே, ஸோ அதால வந்து 4 ஒன்லி. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட 58th கொஸ்டின், இதோட ஆன்சர் வந்து பி 1, 3, 5. இதெல்லாம் லிட்ரேச்சர் பார்ட் இருக்கிறதால நம்ம இதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிரான்ஸ்லேட். பறவைகள் பறக்கின்றன. ஓகே, ஸோ பறக்கின்றன flying. So the birds are flying. A is the correct answer. 60th. What is the word for word translation? அப்போ ஒரு வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றத பத்தி நம்ம பேசணும். அப்போ இட் இஸ் அ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன். ஆனா ஒரு போயத்துக்கு என்ன டிரான்ஸ்லேஷன், அந்த இதுக்கு என்ன சம்மரி அப்படின்னு சொன்னா அது லிட்ரரி டிரான்ஸ்லேஷன். இது வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இது ரைட் ஆன்சர். பிக் த கரெக்ட் வேர்ட், இங்கிலீஷ் வேர்ட். தூண்டி விடாதே. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடாதே வந்து டோன்ட் இண்டல்ஜ் மீ, டோன்ட் டாக் டு மீ, டோன்ட் இன்டியூஸ் மீ. ஸோ இன்டியூஸ்னா ஒரு விஷயத்த வந்து அவங்கள வந்து ஒரு ரிசல்ட்டா ஒரு விஷயத்த வந்து அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இது வரலாம். டோன்ட் மேக் மீ டூ வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஸோ தூண்டி விடாதுன்னு சொல்லும் போது இதுவும் கரெக்ட். பட் டைரக்டா வந்து இந்த ஒரு வேர்டு தானே அவங்க கேட்கறாங்க, எக்ஸாக்ட் வேர்டு தான் கேட்கறாங்க, அதோட ஃப்ரேஸ் கேட்கல. ஸோ இட் ஷுட் பி டோன்ட் இன்டியூஸ் மீ. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. டோன்ட் மேக் மீ டூ வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அதுவும் இருக்கு. ஆனா இது வந்து ரிசல்ட் தான். ஆனா இதுதான் டோன்ட் இன்டியூஸ் மீன்றது தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். 62 to 64க்கு வந்து நீங்க இதை ஃபுல்லா படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் வந்து 62 வந்து பி ஃபார் பால், 63 வந்து சி ஃபார் கேட், அண்ட் 64 வந்து சிம்பிளிஃபை. ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் நமக்கு கிராமர் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்க. Frame a question to get the following answer. He has gone to the railway station to see of his cousin. Okay. அப்போ has இருக்கிறதால அப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டினை கேட்கணும். கரெக்டா? அப்போ கொஸ்டினை கேட்கும் போது we need to be very sure what is the same tense. Tense வந்து why has he gone to the railway station. Why he went ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா why did he go ன்னு தான் சொல்ல முடியும். சரியா? why he went னே வராது. why he go ன்னு வராது. why did he go தான் வரும். why have he gone அப்படியும் வராது. ஸோ why has he gone to the railway station is the most appropriate answer. 66 வந்து பாத்தீங்கன்னா பேசேஜை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, பி அண்ட் டி. 67 ஆன்சர் வந்து அக்கார்டிங் டு மான்டாக் women are not only. ஸோ இது வந்து உமனோட innate intelligence of women பத்தி பேசுது. சி, இதான் இதுக்கு ஆன்சர். 68 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்லி பி. இது எல்லாமே பாருங்க எவ்வளவு
பேசேஜ், எவ்வளோ பேசேஜ். நீங்களே இது இமேஜின் பண்ணலாம். ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் எப்படி இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நிஜமாலே தெரியல. கண்டிப்பா யாருமே 1 ஹவருக்குள்ள இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1.5 hour 1 hour 15 minutes. ஐ திங்க் ஜிஎஸ் பேப்பர் எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிருப்பீங்க. ஏன்னா எவ்வளவு படிச்சுக்கிட்டே இருக்கணும், பேராகிராஃபா படிக்க வேண்டியதுதான் இல்லையா? ஸோ 68 வந்து ஒன்லி பி. திருப்பியும் பாருங்க இன்னொரு பேசேஜ் 69th வந்து இதோட ஆன்சரும் சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிதமிக் கிளாண்டிங், ஸ்டீம் பிலோஸ். இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ட்ரெயின் ஜேர்னி சொல்லிட்டு வாட் ஆர் தே சேயிங், இது எல்லாமே வந்து இமேஜரி சொல்றாங்க. அப்போ ரிதமிக் கிளாண்டிங்னா இது வந்து ட்ராக்ல போகுது. ரிதமிக் கிளாங்கிங் அப்படின்னா அந்த ட்ரெயின் போகும்ல சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு அந்த சவுண்டு. ஸோ அதால வந்து ஆடிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் தட் இஸ் த ரைட் திங், ரைட்? யா, 2 ஆடிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டீம் பிலோஸ் அப்போ விஷுவல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்டீம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதால விஷுவல் எஃபெக்ட். பேசஞ்சர்ஸ் கேசிங், எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ அதை டிராவல் பண்றதை பத்தி ஒரு இது இருக்கு. மோன்ஃபுல் விசில் ஹைலைட்ஸ் த பேஸ் ஆஃப் த ட்ரெயின். சரியா? அந்த அந்த we are talking in terms of the sound. சரியா? complete the sentence below using the suitable words. He is at the இங்க வந்து helm of affairs. He is the most responsible, he is the most powerful entity. அத helm of affairs. இத பார்த்த உடனே இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான், நீங்க எல்லாரும் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா most appropriate, again we are talking about phrasal verbs or phrases or some words that can be used. So dash I was born on exactly the same day as my wife. Frighteningly வராது. as if I was born னா வேற எதுனா வந்து கண்டினியூஷன் வரும். my I வராது. இதெல்லாம் டிசப்பாயிண்டிங் இது. So funnily enough I was born on exactly on the day. திருப்பி பாருங்க இன்னொரு passage. oh my god, again a passage. இதோட ஆன்சர் வந்து B and C. okay, again a passage. seriously guys, ரொம்ப கஷ்டம் தான். சரியா? again a passage. இதுக்கு வந்து BCD. பேசேஜ் ஈஸியா இருக்கோ தப்பா இருக்கோன்றதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசேஜ் இருக்கா, அப்போ நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் எழுத வேண்டிய இடத்துல நான் 1 நிமிஷம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பதட்டத்திலேயே நான் உட்காந்து படிக்க வேண்டியது இருக்கும். நான் கீ போடுறவங்களே எனக்கு டைம் இருக்கு, அவ்வளோ டைம் எடுக்குதுன்னா அப்போ ஒரு ஆன்சர் பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 74 you are a volunteer. again இன்னொன்னு சினாரியோ கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா you are a volunteer for a local charity and need to know the specific items the charity currently needed for donations. அவங்க கேட்கறது ஒரே ஒண்ணுதான், ஸ்பெசிபிக் ஐட்டம்ஸ் தான் வேணும் டொனேஷன் பண்றதுக்கு. ரைட் அண்ட் இமெயில் டு தி சேரிட்டிஸ் வந்து ஆஸ்கிங் ஃபார் an updated donation list. இது என்ன டைப் ஆஃப் குவரின்னு சொல்றாங்க? ஐடியலி வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் ஐட்டம் ரிக்வெஸ்ட் தான் வரணும், ஒன்லி சீனா. பட் ரிலேஷன் வந்து இந்த வாலண்டரி கோஆர்டினேஷன் வராது. ஆனா இது எல்லாமே இந்த queryல வந்து மெட்டீரியல் ரிக்வெஸ்டும் எடுத்துட்டு போகலாம், சேரிட்டி சப்போர்ட் என்கொயரி எடுத்து போகலாம். இது மூணுமே ஓரளவுக்கு ரிலேட்டடா இருக்கிறதால D is answer. But I will not be even surprised if they say B only is the answer. ரெலவெண்டா இருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம D னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா you want to see him. முடியவே முடியாது, out of the question. ஓகே, அதுதான் வந்து இதோட ஆன்சர். will you tell me who is there? இப்போ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் தான். ஹூஸ் தேர் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து டைரக்டா ஒருத்தங்கிட்ட சொல்றேன், ஆனா வந்து அந்த ஆளை குறிக்கல. அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஹூஸ் தேர் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கும்போது இட்ஸ் a டைரக்ட் கொஸ்டின். will you tell me who is there அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் an indirect question. 76B. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? 77 பாத்தீங்கன்னா she read the message and sighed hinting at her. sightனா ஒரு விஷயம் வந்து டிசப்பாயிண்டா ஒன்னு இருக்குது. So that means she read the message and sighed na disappointment. C. 77 C is the correct answer. Next is 78 பார்த்தலாமா? இது வந்து famous celebrity wants to experience a normal. நோட்டீஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும், யூடியூப்ல போய் இன்காக்னிட்டோ மோட்ல போவீங்க, கூகுள்ல போய் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன ப்ரௌஸ் பண்றோம்ன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்போ இன்காக்னிட்டோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சக்கஸ் மெண்டேஷியஸ் இது நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொடுத்துருக்கோம், நம்மளோட இது வந்து நம்மளோட ஒர்க் ஷீட்ஸ்ல கொடுத்துருக்கோம் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 79th is untruthful. The driver known for his cautiousness was innate. இதோட ஆன்டனிம் கேட்கறாங்க. ஸோ ரெக்லெஸ்னஸும் இன்னேட்னா ஏற்கனவே பர்த்ல இருக்கிறது, அக்வைர்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க எங்க சி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. சி எங்க இருக்கு, பி தான் ஆப்ஷன், அதால பி ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. திரும்பியும் பாருங்க சினாரியோ கொஸ்டின். ஓகே, எப்படி எழுதுவீங்கன்னு தெரியல. இதோட ஆன்சர் வந்து B and D.
இதான் ஆன்சர். ஏன்னா கொலோகேஷன், கொலோகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பி அண்ட் டி ஓட கொலோகேஷன் அது பப்ளிக் அவேர்னஸ், ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ஸ். சரியா, இது வந்து கொலோகேஷன்ஸ். டு ப்ரோ பேட் இதோட ஆன்சர் வந்து டைரக்டா நீங்க வந்து கூகுள் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். இது 2 and 4 இதுதான் ஆன்சர். டு ப்ரோ பீட் புள்ளி டு பி அட் லார்ஜ் வந்து ஃப்ரீ. ஸோ டு நிட் த ப்ரௌன் வந்து இது கரெக்ட். டு பாஸ் த பக் வந்து டு பிளேம் தி இது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 83 the pupil was asked to obviously கண்டோன்னா இது இல்ல தப்பு, அது ஆப்போசிட். ரெக்டிஃபை தான் மிஸ்டேக். யூ ரெக்டிஃபை a mistake, you don't correct a mistake, you rectify a mistake தான் கரெக்ட். creature having both male and பாருங்க பயாலஜி hermaphrodite, பயாலஜி ஹோமோஃப்ரோடைட், hermaphrodite, asexual, sexual, hermaphrodite, அந்த இது போறோம் homogeneous, அந்த இது நீங்க படிச்சீங்கன்னா I think it will be you will know more. 85th question பார்த்தலாமா? ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, கன்சிஸ்டன்டோட நெகட்டிவ், எம்பார்க்கோட நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு டிஸ்கன்சிஸ்டன்டா இது வந்து என்னது ஆக்சுவலா, இது ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க, இது வந்து ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸை பத்தி பேசுறது. ஸோ இது வந்து பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் டிஸ்எம்பார்க். ஐபிசிசி கைஸ் நம்மளோட ஒர்க் ஷீட்ல நான் இது கொடுத்தேன். ஸோ இது வந்து என்னது ஆன்சர் டி. ஓகே, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நம்ம ஒர்க் ஷீட்ல லாஸ்ட்ல கொடுத்தது, இது லாஸ்ட்ல கொடுக்கல. ஐ திங்க் இந்த செகண்ட் டைம் கொடுக்கும்போது அந்த அக்ரோனிம்ஸ்ல வந்துட்டு நம்ம பிஃபோர் சம் டேஸ் வி கேவ் ரைட். ஸோ அந்த இது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் இது இருக்கு, அதுவும் இருக்கு இல்லையா. ஹி மேக்ஸ் ராதர் அ ஃபஸ் அபவுட் ஆர்டினரி திங்ஸ். இந்த இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அட்வர்ப்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஹி வாஸ் ராதர் லேசி டு டூ திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், நோட்ஸை போய் பாருங்க இருக்கு. ஸோ ராதர் இஸ் ஆல்வேஸ் அ adverb. What is an adverb? An adverb modifies a verb, an adjective or another adverb. So அதான் இங்க வருது. Select the correct meaningful sentence from the following. The wages of sin are death. His wages is 1,000 rupees, 1,000 a day. Measles are a disease. Politics has divided the country. So most இது பாருங்க, யூஸ்வலா இது கரெக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆக்சுவலா வேஜஸ் ஆஃப் சின் இந்த இது வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் சொன்னாலும் வாட் தே ஆர் சேயிங் சப்ஜெக்ட் verb agreement அதான் இங்க வந்து பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது wages of sin is death, இது வந்து ஒரு proverb மாதிரி நீங்க பாப்பீங்க, பிப்ளியோகிராஃபி இது. his wages are தான் வரணும். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. measles is a disease தான். politics has divided the country will be the most appropriate, but I also have a doubt whether they will say இல்ல as per the subject verb agreement the wages வந்து plural, அதால வந்து r வருமா. ஸோ இது கமெண்ட் பண்ணுங்க கைஸ், இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. வில் சி, பட் ஐ திங்க் பாலிடிக்ஸ் ஹஸ் டிவைடட் த கண்ட்ரி இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 89th பார்த்துலாமா? 89th வந்து she dash tired because she dashed yesterday. பாருங்க yesterday. ஸோ இப்போ வந்து நேத்து நடந்த ஒரு விஷயம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, she is tired because she had been cleaning the இது சொல்லுவீங்களா, இல்ல she was tired, she had been. ஆனா இங்க பாருங்க, she has been cleaning. I think she will say she was tired because she had been cleaning the house yesterday. இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா வரணும். பட் இந்த had been cleaning, has been cleaning இதுல வரும்போது I think she was tired because she had been cleaning the house yesterday. I think that's the most appropriate answer for this. Okay, next வந்து பார்த்தலாம் 90th question. Sorry, one second guys. பார்த்தலாமா? Okay, 90th question. Which of the following is an imperative sentence? Who are you? How did you explain this question? Clean your room. What a great statue. இதோட ஆன்சர் வந்து clean your room. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். clean your room. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, let my head be shattered to pieces. ஸோ இது வந்து நிறைய பேர் will have I think different views. It is an imperative statement. Okay, let my head be shattered to pieces is an imperative form. So அதால imperative statement is the correct answer. Next, transform the following assertive sentence into an imperative sentence. You should answer all the questions.
அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அதனால வந்து ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 93rd கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க, கிவ் மீ அ புக். இங்க வந்து என்ன சொல்றோம், அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. கிவ் மீ அ புக். அப்போ அந்த புக் இன்னும் நம்ம கையில வரல, சரியா? கிவ் மீ அ புக் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்றோம், ஐ எம் கிளாட் தட் யூ கிவன் அ புக். வரவே வராது, ஏன்னா ஏற்கனவே அந்த புக் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அ புக், இல்லையே, புக் இன்னும் கொடுக்கல. கிவ் மீ அ புக், ஐ அப்ரிஷியேட் யூ கிவிங் அ புக். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர், சரியா? சி இஸ் த ரைட் ஆன்சர். 95 பாருங்க, நிறைய பேர் டாக்ஸ் யூசுவலி சேஸ் கேட்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இஃப் ஷீ ஹேட் ஸ்டடிட் வெல், இது நம்மளுக்கு தெரிஞ்சல. இஃப் ஷீ ஹேட் ஸ்டடிட் ஷீ வுட் ஹேவ் பாஸ்ட். அதுதான் கரெக்ட் வரும். ஸோ 96 ஏ. 97 பார்க்கலாமா? 97 வந்து he commented how beautiful the, so simple. ஸோ இங்க பாத்தீங்கன்னா he commented main clause how beautiful the girl was, complex sentence. இத பாருங்க, இதை நான் எவ்வளோ தடவை சொல்லி கொடுத்தேன், எப்படி வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸும் இந்த ஃப்ரேஸும் கண்டுபிடிக்குதுன்றது நான் இது சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் நிறைய கோட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். கிரவுன் மேட் ஆஃப் கோல்ட், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். 99th வந்து இது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் அ ஃபார்மேட். இதோட ஆன்சர் வந்து ஏ. அண்ட் 30th வந்து அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து சி. பிகாஸ் மோர் ஸ்மார்ட்டர் வராது, ஸ்மார்ட்டர் தான் வரும். லெஸ் மோர் கிரௌடட் வராது, கிரௌடட் தான் வரும். ஸோ லெஸ் காம்ப்ளிகேட்டட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ ஐ ஹோப் இந்த கீஸ் வந்து டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனரல் தமிழ் கீஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவோம். பட் ஓவராலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். டோன்ட் வேஸ்ட் அ சிங்கிள் மினிட். ஓகே, அபிஷியல் கீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ற இந்த மாதிரி மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் இதால வருத்தப்பட்டாங்க. இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ப்ரிப்பரேஷன். என்ன ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க படிச்சாலும் அது வந்து உங்களுக்கு குரூப் 2 2A நெக்ஸ்ட் பிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கட்டும். இல்ல நெக்ஸ்ட் குரூப் 1 வருது, குரூப் 4 வருது, அதுக்காக GS நீங்க ஃபுல்லா படிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா லாங்குவேஜும் இல்ல இல்லையா? ஸோ அதால நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க GS படிச்சா மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஸோ நீங்க வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு நீங்க வந்து படிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோரை வந்து எங்களோட கூகுள் டிரைவ், நான் உங்களுக்கு அந்த எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 85, தட்ஸ் இட். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி லாங் பேப்பர், லென்த்தி பேப்பர். அண்ட் கண்டிப்பா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததால 85 இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கோர் ஃபார் ஜெனரல் இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ ஹவு தமிழ் வாஸ், பட் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் வரும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸோட ஸ்பெஷல் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இங்க இருந்து ஆசான் அகாடமியில் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அட் அ வெரி வெரி லோவர் ஃபீ காஸ்ட், extraordinary training and my personal guidance, being a state topper for group 2A, நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். If you wish to join, contact Asan Academy immediately. We are starting a now or never batch, which is an early batch. Thank you.